அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து மடப்பட்டிலேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து சந்தியா. நாங்கள் வந்து இங்கே ஒரு 15 வருஷமாக இங்கே குவாக கூத்தனார் கோவிலுக்கு வந்துட்டுருக்கோம். குவாக கூத்தனார் கோவிலுக்கு வந்தால் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க எல்லோரும். நாங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே. அதேமாரி நான் போன வருஷம் வந்து வெள்ளி தாலியாக இருந்தேன். இந்த வருஷம் வந்து கோல்டு தாலியாக இருக்கிறேன் நான். அதேமாரி அங்கே எல்லோரும் எல்லா திருநங்கையிலையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளி மாநாட்டிலேருந்து வராங்க எல்லோரும். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. வேண்டுதல் இருக்கு எங்களுக்கு. வேண்டுதல் நான் எப்படி சொல்றது? அந்த வேண்டுதல் வீடு கட்டணும். இப்போ வந்து நான் வந்து மனசில் வந்து ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த வீடு கட்டி முடிச்ச உடனே சந்தோஷமாக நல்ல மாதிரியாக வீடு கட்டிட்டோம். அதனால அந்த நிறைவேற்றி வந்து கோயிலில் வந்து தாலி கட்டுறோம். இப்போ சரி, நீங்கள் எல்லாரும் பர்சனல் லைஃப்பில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஒர்க்குங்களா? நாங்கள் எங்களோட ஒர்க்குன்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து வேற ஒன்றும் பெருசான ஒர்க்லாம் கிடையாது. நாங்கள் டெய்லி கலெக்ஷன் தான் போவோம். ட்ரெயின் கலெக்ஷன் போவோம், பஸ்ஸு கலெக்ஷன் போவோம். அதுதான் பண்ணுவோம். நாங்கள் வேறு எதுவும் கிடையாது. அதேமாரி வந்து ஒரு வேண்டுகோள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் வருஷத்தில் நாங்கள் வந்து திருநங்கை கட்டியாளுக்கு தாலியை வந்து எவ்வளோ கணக்கு வரமாட்டுது, எங்களுக்கு கணக்கு காட்ட மாட்டுறாங்க. எங்களுக்கு அதனால எல்லாம் மக்களுக்குனாச்சும் தெரிவிக்கணும், எதுவுமே தெரிவிக்க மாட்டுறாங்க. அதேமாரி அடைப்படை வசதி எதுவுமே இல்லை. குடிக்க தண்ணி இல்லை, தங்குற வசதி இல்லை. இந்த வெயில் இந்த மழையிலும் வந்து இருக்கிறோம். இருந்தாலும் எங்கள் ஐயனை வந்து பார்க்குற ஒரு சந்தோஷமும், திருநங்கை எல்லாம் அனைவரும் நாங்கள் எல்லோரும் பார்க்குற ஒரு சந்தோஷமே நாங்கள் வந்து போகிறோம். ஹாப்பி குவாகா. பேசிக்காக எங்களுக்கு என்ன வேணால் தங்குறதுக்கு ஒரு கூட நல்ல ஒரு ஷெட்டுமே நல்லா போட்டு குளிக்க எங்களுக்கு தண்ணி வசதி. அது இல்லாமல் நைட்டில் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. நாங்கள் ஜுவல்ஸ்லாம் போட்டு வரோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அதுதான் எங்களுக்கு ஒரு இது. குடிக்க தண்ணி இல்லை மெயினாக.